பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிருக்கு. பாஜகவினுடைய செல்வாக்கையாவது எடப்பாடி பழனிசாமி எழுந்திருக்க வாய்ப்பு இல்லையா? சீட்டு என்ன குடுக்காருங்கிறத பொறுத்து தான் நாங்க அத வெயிட் பண்றோம். ம். 2 ரெட்டலைக்கு 1 தாமரை வேணும்னு நாங்க இருக்கிறோம். என்ன சார்? 2 ரெட்டலைக்கு 1 தாமரை வேணும்னு இருக்கிறோம். என்ன சார் இது கதையா இருக்கு? இது நாம முடிவு பண்றது இல்ல மார்ஷல். 2 அண்ணா ரெட்டலைக்கு ஒரு தாமரை. இது யோசிக்க கூடியதா இருக்கா மார்ஷல் தமிழ்நாட்டுல? சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்து ஜே.வி.சி. சர்ராம், சீமான் கேண்டிடேட்டோட கன்னியாகுமரியில உங்க எடப்பாடி பழனிசாமி கீழ போயிருக்காரு இல்லையா? ஜே.வி.சி. சர்ராம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தது. புதுச்சேரியில சீமான் கேண்டிடேட்டோட எடப்பாடி பழனிசாமி கீழ போயிருக்காரே ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு தெரியலையா? போலி கருத்து கணிப்புல விட்டு நாட்டை ஏமாத்தக்கூடிய ரங்கராஜ் பாண்டேக்கு இது தெரியலையா? நான் களத்துல இருந்து விஷயத்த சொல்றேங்க. விளவங்கோடு இடைத்தேர்தல் 4வது போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எந்த இடைத்தேர்தலுங்க அதிமுக 4வது போச்சு? ஏன் 1980ஆம் ஆண்டு இந்திரா காந்தி வேவ் இருந்து 23 சீட்டு இந்திரா காந்தி, கலைஞர் 16 நின்னு ஒரு பெரிய அலை இருந்தது. ஆனா என்னாச்சு அந்த இடத்துக்குள்ள? திருவட்டாறுல கேமச்சந்திரன் ஜெயித்தாரு சிபிஎம். இங்க பனைமரத்துப்பட்டியில ராஜாராம் ஜெயித்தாரு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். சிபிஎம்மும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும், அதிமுகவின் கூட்டணி கட்சிகள். பார்லிமென்ட்ல அங்க ஏறி போகும்போது பனைமரத்துப்பட்டியில ராஜாராம், துரோகி ராஜாராம் தோற்கிறாருன்னு கூட முரசில்ல ஹெட்டிங் வந்திருந்து. கடைசியா ராஜாராம் ஜெயித்தாரு. ம். கேமச்சந்திர நாயர் மக்கள் தொண்டர். அவரு திருவட்டாறுல ஜெயித்தாரு. ஆனா பார்லிமென்ட்ல எம்ஜிஆர் தோத்தாரு. 2 சீட்டு தான் அவரு. ம். கோபிச்செட்டிப்பாளையமும், சிவகாசி. நல்லவன் என்ற சவுந்தரராஜன், சிவகாசி நாயுடு கம்யூனிட்டி. கோபிச்செட்டிப்பாளையம் கேண்டிடேட் ஞாபகம் இல்ல. 2 சீட்டு தான் எம்ஜிஆரே ஜெயித்தாரு. ஆனா சட்டமன்றம் சுயேட்சையில இருந்து. இப்போ மக்களவை தேர்தல். மக்களவை வேற, சட்டமன்றம் வேறன்னு சொல்றீங்க. 33% இருந்த அதிமுக 19க்கு போயிட்டு.